ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால், காந்தியடிகள் நாத்துராம் கோட்சேவால் படுகொலை செய்யப்பட்ட பிறகு இந்த நாட்டிலே நடந்த மிக மோசமான பயங்கரவாத தாக்குதல் பாபரி மஸ்ஜித் தகர்ப்பு தான். வெளியூர் போவதாக இருந்தால் முதல்வரிடம் சொல்லிவிட்டு தான் நீங்கள் கிளம்ப வேண்டும். அதை மீறி நீங்கள் நீதியரசர் சந்திர சார், அப்போ வழக்கறிஞர், அவர் ஒரு பதில் எனக்காக தயாரித்து கொடுத்தார். இந்த உருது கவியரங்கத்துக்கு முஷாயிரா அப்படின்னு சொல்லுவாங்க. இரவு நேரத்தில் தான் நடக்கும். அப்போ கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் அந்த முஷாயிரா இரவு நேரத்தில் நடத்துகிற மாதிரி நம்ம ஏன் தமிழ் கவியரங்கத்தை இரவில் நடத்தலாமேன்னு சொல்லி அதுக்கு கவிராத்திரின்னு பேர் வைத்து, குறிப்பாக நான் சொல்லணும்னா கவிஞர் அறிவுமதியை சொல்லுவேன். இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறது கல்லூரி காலத்தில் இதெல்லாம் சொல்கிறீங்க, பொது வாழ்க்கைக்கு வரணுங்கிற மாதிரி ஒரு அங்கே சூழ்நிலை ஏற்பட்டது. அப்புறம் அந்த அமைப்பில் பல்வேறு பொறுப்புகள், தமிழ்நாடு பூரா இந்தியா பூரா பயணம் பண்ணீங்க. அப்படி இப்படி பயணம் பண்ணவர் திடீர்னு அப்புறம் விரிவுரையாளராக போகிறீங்களா கல்லூரியில்? அதாவது விரிவுரையாளராக நான் மாணவர் இயக்கத்தில் இருக்கும்போதே போயிட்டு நான் நிர்ம செயலாண்மை துறையில், அதாவது கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப்னு சொல்லுவாங்களா, அந்த துறையில் செல்கிறேன். அதில் ஒரு சுவையான ஒரு செய்தியை சொல்லணும். நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த காலகட்டத்தில் எம்பிஏ படித்தவர்களுக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருந்தது. தேவர் ஹைலி இன் டிமாண்ட். எனக்கு கூட அந்த 83 அந்த கோர்ஸை முடிக்கும்போது கேம்பஸ் இன்டர்வியூவில் பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. பணியாற்ற தரக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. ஆனால் இந்த அமைப்பு ரீதியான பணிகளில் செய்வதற்கு ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தில் சேர்ந்து விட்டால் அது அந்த பணிச்சுமையின் காரணமாக இந்த பொதுவான மக்கள் சேவையை செய்ய முடியாதுங்கிறதுனால என்னுடைய தந்தை என்ன ஆச்சு, இன்டர்வியூக்கு போனியே என்ன ஆச்சு, அதான் கேட்கணும்னு நினச்சேன். அது அடுத்ததாக வச்சுருந்தோம்லாம் அப்படின்னு கேட்கும்போது ஏதோ சொல்லி நான் அதை சமாளிச்சுட்டு ஏறத்தாழ ஒரு 2 ஆண்டுகள் அந்த மாணவர் இயக்கத்தில் முழு நேர பணியாளராகவே பணியாற்றக்கூடிய ஒரு நிலை இருந்துச்சு. அதற்கு பிறகு அதே நேரத்தில் மற்றவர்களை சார்ந்து நாம் நிற்க முடியாது, சுயமாக சம்பாதிக்க வேண்டுங்கிற ஒரு எண்ணத்தில் நான் என்னென்னா, கல்லூரி ஆசிரியர் பணிங்கிறது ஒன்று, நிறைய மாணவர்களோட தொடர்பு நமக்கு கிடைக்கும். அவர்களுக்கு நாம் கற்ற செய்திகளை எல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பொதுவாக மற்ற பணிகளை செய்வதற்கும் நிறைய அவகாசம் கிடைக்கக்கூடிய ஒரு பணி ஆசிரியர் பணி. எனவே வாணியம்பாடி இஸ்லாமியா கல்லூரியிலிருந்து இந்த துறைக்கு துணை உதவி பேராசிரியர்கள் தேவை என்ற ஒரு விளம்பரம் வந்தபோது நான் அதற்கு விண்ணப்பித்து என்னை நேர்காணலுக்காக அழைத்தார்கள். நேர்காணல் அழைத்த போது அப்போது அதை என்னை நேர்காணல் கண்டவர்கள், அந்த கல்லூரி நிர்வாகத்தை சேர்ந்தவர்கள், நீங்கள் எம்பிஏ படித்துவிட்டு ஏன் ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தில் போய் சேராமல் இந்த மாதிரியான ஒரு ஆசிரியர் பணிக்கு வர்றீங்க? இந்த ஆசிரியர் பணி சம்பளத்தோட பல மடங்கு சம்பளம் அதில். நிச்சயமாக சம்பளம் பல மடங்கு அதிகம். ஏன்னா அப்போ இப்போ அது கல்லூரி பேராசிரியர்களுக்கு அதிகமான சம்பளம் இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு ஊதியம் கிடையாது. அப்போ அந்த கேள்வியை கேட்டாங்க. கேள்வி கேட்கும்போது நான் சொன்னேன், நான் ஒரு தூய்மையான வகையில் சம்பாதிக்க விரும்புகிறேன். எந்த விதமான கரப்ஷனு அல்லது வேறு மோசமான வகையில் சம்பாத்தியம் வர்றதை நான் விரும்பலை. இந்த ஆசிரியர் பணி எனக்கு ஒரு தூய்மையான சம்பாத்தியத்தை தரும். அதே நேரத்தில் மாணவர்களோடு கலந்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொன்ன பிறகு அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அதாவது ஒரு வினோதமான ஒரு மனிதரை எதிர்கொண்ட அது பிறகு சொல்லுவாங்க, அந்த இன்டர்வியூவில் இருந்தவங்க இன்றைக்கி கூட இருக்காங்க, அவர்களில் சிலர் ஒரு வினோதமாக என்னை பார்த்தாங்க. சரின்னு சொல்லி இவ்வளோ ஆர்வமாக ஒரு சென்னையில் படித்த நல்ல ஆங்கில புலமை உள்ள
ஒருவரை வந்து நம்ம கல்லூரிக்கு எடுப்பது சரியாக தான் இருக்குன்னு சொல்லி அந்த பணியில் வந்து சேர்ந்தேன். அந்த பணியில் இருக்கும்போதே நான் வந்து பல இந்த மாணவர் இயக்க பணிகளும் செஞ்சேன். அது ஒரு கட்டத்தில் ரொம்ப கடினமான ஒன்று தான். ஏனென்றால் உதாரணமாக வந்து சேர்ந்த 2வது மாதம் டெல்லியில் எங்கள் மாணவர் இயக்கத்தினுடைய ஒரு முக்கியமான கூட்டம் நடைபெறுகிறது. அப்போ அந்த முக்கியமான கூட்டத்துக்கு செல்வதற்காக வேண்டி விடுப்பு கேட்க வேண்டும். ஸோ விடுப்பு கேட்கறதுக்காக போகிறேன். எங்களுடைய கல்லூரியினுடைய முதல்வராக அப்போது இருந்தவர் ஒரு பிரபல வரலாற்று ஆசிரியர், பேராசிரியர் மிர்சா அப்துல் மாஜித். அவர்கிட்ட போய் இந்த மாதிரி டெல்லிக்கு போகணும், இல்லை டெல்லிக்கு ஒரு கூட்டத்துக்கு போகணும், லீவ் வேணும் அப்படின்ட்டு சொல்லும்போது, சரி நான் வந்து 3 நாள் லீவ் தர்றோம் உங்களுக்கு அப்படின்ட்டாரு. அப்போ அந்த காலத்துலலாம் வந்து விமானத்தில் எல்லாம் பயணம் செய்கிற ரயில் பயணம் தான் சார். இங்கேருந்து டெல்லி போயிட்டு டெல்லியிலேருந்து இங்கே வர்றதுக்கே 3 நாள் ஆகிடும். இப்போ எத்தனை நாள் வேணுன்றார். 5 நாள் வேணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு 5 நாள் விடுமுறை தந்தார். போயிட்டு அங்கேருந்து டெலிகிராம் எக்ஸ்டென்ஷன் லீவ் எக்ஸ்டென்ஷன் கூடுதலாக வேணும் வந்தோம். சில முதல்வர்கள் வந்து நம்முடைய பணிகளுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து ஓரளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். சிலர் மிக கடினமாகவே நடந்து கொண்டாங்க. அப்படி கடினமாக நடந்து கொண்டதின் காரணமாக இவ்வளோ தடி மெமோக்கள் வாங்கியிருக்கேன். மெமோக்கள் வாங்கி ஒரு கட்டத்தில் வந்து ஏன் உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பெரிய மெமோ எழுதினாங்க. அப்போ வந்து எனக்கு வந்து சட்ட ரீதியாக ஆலோசனை தரக்கூடியவர், பிறகு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய ஒரு சிறந்த நீதிபதியாக பணியாற்றிய மரியாதைக்குரிய சந்துரு அவர்கள். அப்போ வந்து ஒரு மெமோவில் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி வெளியூர் போவதாக இருந்தால் முதல்வரிடம் சொல்லிவிட்டு தான் நீங்கள் ஊரை விட்டு கிளம்ப வேண்டும் என்று நாங்கள் வந்து ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கோம். அதை மீறி நீங்கள் போயிருக்கீங்க, அதனால் ஏன் உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு எனக்கு மெமோ. அதுக்கு நம்ம நீதியரசர் சந்துரு சார், அப்போ வழக்கறிஞர், அவர் ஒரு பதில் மெமோ எனக்காக தயாரித்து கொடுத்தார். யுவர் சோகால்டு சர்க்குலர் cannot be raised to the statue அப்படின்னு இது பண்ணிட்டார். அதாவது நீங்கள் அனுப்பிய அந்த சுற்றறிக்கை ஒரு சட்டமாக உயர்த்தப்பட முடியாது. யுவர் சோகால்டு சர்க்குலர் cannot be raised to the pedestal of a statue. இதுதான் அவர் எழுதி கொடுத்த வார்த்தை. இப்படி பதில் சொல்லும்போது அவர்களால் ஒன்று செய்ய முடியல. ஆனால் அதுக்கு பிறகு வந்த எங்களுடைய கல்லூரியினுடைய நிர்வாகம், குறிப்பாக ஒரு இளைஞராக இருந்த கைசர் அகமது அவர்கள் எங்கள் கல்லூரியினுடைய தாளாளராக செயலாளராக வருகிறார். அதே போல் இன்னொரு வரலாற்று ஆசிரியராக இருந்த மறைந்த பேராசிரியர் முனைவர் மேஜர் சையத் சஹாப்தீன் கல்லூரி முதல்வராக வருகிறார். அவர்கள் எல்லாம் என்னுடைய பணிகள் முக்கியமானது, சமூகத்துக்காக செய்யக்கூடிய ஒன்று, மனித உரிமை தளத்தில் ஆற்றக்கூடிய பணிகள், இவற்றையெல்லாம் உணர்ந்து எந்த வகையான என்னுடைய இந்த பொது வாழ்க்கையில் நான் ஈடுபடுவதற்கு எந்த வகையான தடங்களும் இல்லை. இன்னொன்றையும் சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா, இந்த மாணவர் இயக்கம் காலகட்டத்திலேயே மனித உரிமை தளத்தில் செயல்பட வேண்டுங்கிற ஒரு பெரிய ஆவல் வந்து நம்முடைய PUCL கேள்விப்பட்டுவீங்க, மக்கள் சிவில் உரிமை கழகம். அதில் இன்றைக்கு அதனுடைய தேசிய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய டாக்டர் சுரேஷ், அதே போல் நண்பர் TSS மணி, இவர்களோடெல்லாம் சேர்ந்து அந்த PUCL பணிகள்லேயும் மனித உரிமை தளத்திலையும் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்து அந்த பணிகளையும் செஞ்சோம். குறிப்பாக நானும் மறைந்த என்னுடைய சகோதரன் SM பாக்கரும் இருவருமே சேர்ந்து மாணவர் இயக்கத்திலையும் ஒன்றாக இருந்தோம். அஃப்கோர்ஸ் அவர் எனக்கு ஜூனியரு. அதே நேரத்தில் இந்த PUCL போன்ற மனித உரிமை தளத்திலையும் செயல்பட்டு, குறிப்பாக மனித உரிமை மீறல்கள் எங்கேயெல்லாம் நடக்கின்றதோ அங்கேயெல்லாம் உண்மை அறியும் குழுக்களை அனுப்புறது, அதே போல் சிறையில் நடைபெறக்கூடிய சித்திரவதைகளை வெளிக்கொண்டு வருவது, அதே போல் பல விசாரணை ஆணையங்களுக்கு முன்னால் வந்து தரவுகளை கொடுப்பது, இது போன்ற பணிகளை எல்லாம் நாங்கள் செய்து வந்தோம்.
பேராசிரியராக எத்தனை ஆண்டுகள்? வாணியம்பாடியில் வந்து நான் வந்து 1985 பணியில் சேர்ந்தேன். 2009 வரைக்கும் ஏறத்தாழ ஒரு கால் நூற்றாண்டு வாணியம்பாடி இஸ்லாமியா கல்லூரியில் வந்து பணியாற்றினேன். நான் பணியாற்றியக்கூடிய காலகட்டத்தில் எங்களுடைய தமிழ் துறையினுடைய தலைவராக கவிக்கோ அப்துல் ரஹ்மான் செயலாற்றினார். எங்களுடைய கல்லூரியில் வாணியம்பாடி வந்து தமிழ் கவிதை புதுக்கவிதை உலகத்தினுடைய தொட்டில் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு பேராசிரியர் அப்துல் ரஹ்மான், அதே போல் அதே தமிழ் துறையில் பணியாற்றிய பேராசிரியர் தீமு அப்துல் காதர், அதே போல் கவிஞர் பேராசிரியர் நெய்மு இக்பால், இது போன்ற பெரிய ஆளுமைகள் அந்த தமிழ் துறையில் இருந்தாங்க. குறிப்பாக வந்து கவிராத்திரி என்று ஒன்று நடத்துவார்கள். கவிராத்திரி கவிராத்திரின்னா அதாவது இந்த உருது கவியரங்கத்துக்கு முஷாயிரா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முஷாயிராங்கிறது இரவு நேரத்தில் தான் நடக்கும். அப்போது கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் அந்த முஷாயிரா இரவு நேரத்தில் நடத்துகிற மாதிரி நம்ம ஏன் கவியரங்கத்தை, தமிழ் கவியரங்கத்தை இரவில் நடத்தலாமேன்னு சொல்லி அதுக்கு கவிராத்திரின்னு பேர் வைத்து நடத்தினாங்க. அதில் பல சிறப்பான கவிஞர்கள் உருவாகினாங்க. அதில் குறிப்பாக நான் சொல்லணுன்னா கவிஞர் அறிவுமதியை சொல்லலாம். அவர் வந்து வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரி மாணவர் தான். அவர் வந்து ஒரு இந்த கவிராத்திரியில் கவி பாடியவர் தான். பிறகு இன்று பெரிய ஒரு மக்களால் மதிக்கக்கூடிய ஒரு கவிஞராக இவராக இருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பழைய வடார்காடு மாவட்டம், இன்றைக்கி வேலூர், திருப்பத்தூர் என்று 2 மாவட்டங்களாக பிரிஞ்சு, ராணிப்பேட்டைன்னு 3 மாவட்டங்களாக பிரிஞ்சிருக்கு. அந்த சைடில் திருவண்ணாமலை மாவட்டம் இருக்குது. இங்கே உள்ள மக்கள் வந்து என்னென்னா அவர்களுடைய அந்த தமிழ் பேசக்கூடிய பாங்கு, அந்த தமிழ் நடையில் கொஞ்சம் வந்து சற்று வேறுபாடு இருக்கும். ஆனால் வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் நம்ம கவிக்கோ அப்துல் ரஹ்மான் தலைமையில் இந்த தமிழ் துறை செயல்பட்டதன் மூலமாக மிக சிறப்பான முறையில் பல கவிஞர்களையும் பல எழுத்தாளர்களையும் அந்த பேச்சு வழக்கில் சிறப்பான முறையில் ஒரு தூய தமிழை பேசக்கூடிய பாங்கும் உருவாச்சு அப்படின்னு நான் சொன்னால் மிகையாகாது. அதே மாதிரி எங்களுடைய கல்லூரியினுடைய வரலாற்றுத்துறையும் மிக சிறப்பான முறையில் பல பணிகளை வந்து செஞ்சுருக்கு. இன்றைக்கு வரைக்கும் அந்த பாரம்பரியம் வந்து தொடருது. தமிழ்நாட்டில் முஸ்லீம்கள் வரலாறு இதை பற்றி ஒரு பெரிய யுஜிசி, அதாவது பல்கலைக்கழக மானிய குழு உடைய ஆதரவில் ஒரு மிகப்பெரிய கருத்தரங்கம், அதில் மிக சிறப்பான ஆய்வு கட்டுரைகள் எல்லாம் கூட பதிப்பிக்கப்பட்டிருக்கு. பயணம் மாணவர்களுடன் இந்த மாதிரி கலை இலக்கியம்லாம் போயிருக்கிறீங்க. திடீர்னு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் எப்போ வருது? நல்ல கேள்வி. நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன். வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 92 பாபரி பள்ளிவாசல் இடிப்பு, அதாவது அயோத்தியில் 450 ஆண்டு காலம் முஸ்லீம்களுடைய வழிபாட்டு தலமாக இருந்த பாபரி பள்ளிவாசல் ஒரு... நீங்கள் பணியில் இருக்கீங்க? ஆமாம், நான் பணியில் தான் இருந்தேன். 2009 வரைக்கும் இருக்கீங்க? ஆமாம், 2009 வரைக்கும். நடுவில் வந்து இது ஆமாம், பாபரி பள்ளிவாசல் இடிப்பு வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியும், ஒரு மதசார்பற்ற நாட்டில் உச்சநீதிமன்றம் உள்ளது உள்ளபடியே இருக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்த பிறகும் கூட எல்கே அத்வானி உள்ளிட்ட பாஜகவினர் நாங்கள் வந்து ஸ்டேட்டஸ்கோ உள்ளது உள்ளபடியே இருக்குங்கிறதுக்கு நாங்கள் உத்தரவாதம் தர்றோம் அப்படின்னு சொன்ன பிறகும் கூட பெரிய அளவில் இராணுவம் எல்லாம் வந்து அங்கே முகாமிட்டு இருந்த போதும் கூட நரசிம்மராவ் பிரதமராக இருந்த காலகட்டத்தில் அந்த 1992 டிசம்பர் 6 பாபரி பள்ளிவாசல் இடிக்கப்பட்ட அந்த வரலாறு ஒரு நிகழ்வு, ஒரு பயங்கரவாதம். இன்னும் சொல்லப்போனால் வெளிப்படையாக சொல்ல வேண்டுமென்றால் விடுதலை பெற்ற இந்தியாவில் காந்தியடிகள் வந்து நாத்துராம் கோட்சேவால் 1949 ஜனவரி 30ஆம் தேதி வந்து படுகொலை செய்யப்பட்ட பிறகு இந்த நாட்டிலே நடந்த மிக மோசமான பயங்கரவாத தாக்குதல் 1992 டிசம்பர் 6 பாபரி மஸ்ஜிது தகர்ப்பு தான். அப்போ அந்த பாபரி மஸ்ஜிது தகர்ப்புக்கு பிறகு ஒரு வகையான ஒரு விரக்தி மனப்பான்மை
முஸ்லீம்கள் மத்தியில் வந்தது என்று நான் சொன்னால் அது மிகையாகாது. ஏன்னா எந்தெந்த அரசியல் கட்சிகளை நம்பினாங்களோ அந்த அரசியல் கட்சிகள் கூட அவங்களுக்கு வந்து எந்த உதவியும் செய்ய முடியாத நிலையில் அந்த பாபரி மஸ்ஜித் இடிப்பு மட்டுமல்ல, அந்த நேரத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே 1992 டிசம்பரில் மும்பாயில் மிக மோசமான கலவரம், அதைத் தொடர்ந்து 93 மார்ச்லேயும் மிக மோசமான கலவரங்கள். இதெல்லாம் ஒரு விரக்தி மனப்பான்மை வரக்கூடிய ஒரு சூழலில் இந்தியா ஒரு ஜனநாயக நாடு, மதசார்பற்ற நாடு. இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக எல்லா சமூகத்தார்களும் பங்களிப்பு செஞ்சுருக்காங்க. குஷ்வந்த் சிங் அவர்களுடைய வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமென்றால், இந்தியாவில் வாழக்கூடிய சிறுபான்மை முஸ்லீம் சமூகம் தங்களுடைய சதவீதத்தை விட அதிகமாக இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடி இருக்காங்க அப்படின்னு அவர் எழுதியிருக்கிறார். இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி ஆஃப் இந்தியாவினுடைய முன்னாள் ஆசிரியர், பிரபல பத்திரிகையாளர் குஷ்வந்த் சிங். ஸோ இந்த சூழலில் இந்த ஜனநாயக மாண்புகளை, மதசார்பற்ற மாண்புகளை கட்டி காக்க வேண்டிய ஒரு கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்குது. வன்முறை நிச்சயமாக பிரச்சனைகளுக்கு தீர்வாகாது. ஸோ ஒரு வன்முறையை கையில் எடுத்துக்கொண்டு இந்த ஒரு வன்முறைக்கு எதிர் இன்னொரு வன்முறை அப்படிங்கிறது அது நிச்சயமாக எந்த ஒரு சமூகத்துக்கும் தீர்வே தராது. அதனால் அதே நேரத்தில் இந்த ஆக்கப்பூர்வமாக மக்களை வந்து திரட்ட வேண்டும். இன்றைக்கி அப்போ அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா முஸ்லீம் அமைப்புகள், முஸ்லீம் கட்சிகள் எல்லாமே இருந்தாங்க. ஆனால் முஸ்லீம் மக்கள் அவர்களை நம்பினார்களா அல்லது அவர்களுக்கு ஆதரவோடு இருந்தாங்களா அப்படின்னு சொல்கிறது சந்தேகம். ஏன்னா முஸ்லீம் மக்களுடைய அந்த உணர்வுகள், அவர்களுடைய தேத்தங்கள் இவற்றையெல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு நிலையில் நிச்சயமாக அவங்க இல்லை. உண்மைதான், அன்று பாபரி மஸ்ஜித் இருந்த அன்று மாலையில் பல்வேறு கட்சி தலைவர்கள் அன்றைய பிரதமர் நரசிம்மராவை சந்திக்க செல்கிறார்கள். அப்போது இந்திய தேசிய லீகினுடைய தலைவராக இருந்த யூனியன் முஸ்லீம் லீகினுடைய தலைவராக இருந்த பிறகு இந்திய தேசிய லீகினுடைய தலைவராகிறார் இப்ராஹிம் சுலைமான் சேட் வந்து நேரடியாக நரசிம்மராவை பார்த்து, யூ ஃபெயில்ட் இன் யுவர் டியூட்டி ஆஸ் பிரைம் மினிஸ்டர், பிரதமர் என்கின்ற அடிப்படையில் அவங்க கடமையை செய்வதற்கு நீங்கள் தவறிவிட்டீங்க. யூ டோன்ட் ஹாவ் அ ரைட் டு சிட் இன் தட் சீட் ஃபார் ஈவன் எ சிங்கிள் மினிட், ஒரு நிமிடம் கூட அந்த இருக்கையில் உட்காரத்துக்கு அவங்களுக்கு அருகதை இல்லை என்று மிக தைரியமாக கேட்டார். அதுக்கு பிறகு அவர் வந்து இந்த பாபரி மஸ்ஜித் பிரச்சனையை பெரிய அளவில் எடுக்கும்போது அது வந்து அவர்களுடைய கட்சி, உதாரணமாக அன்று கேரளாவில் கருணாகரன் அமைச்சரவையில் முஸ்லீம் லீகும் இடம்பெற்றது. அவங்க வந்து அந்த காங்கிரஸ் அமைச்சரவையிலிருந்து முஸ்லீம் லீக் விலகி வர வேண்டும் என்பது இப்ராஹிம் சுலைமான் சேட் அவர்களுடைய நிலைப்பாடாக இருந்துச்சு. ஆனால் முஸ்லீம் லீக்குடைய நிலைப்பாடு வேறாக இருந்துச்சு. அதனால் அந்த கட்சி உடஞ்சி இந்திய தேசிய லீக் என்று இன்னொரு கட்சி, அதில் நம்ம தமிழ்நாட்டில் அப்துல் லத்தீஃப் வந்து அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர். ஸோ இதை வந்து நான் ஒரு வரலாற்றை நினைவுபடுத்தணுங்கிறதுக்காக வேண்டி சொல்கிறேனே தவிர வேறு எந்த காரணமும் கிடையாது, அதில் உள்நோக்கம் கிடையாது. இப்படியான ஒரு சூழலில் முஸ்லீம் சமுதாயம் எதிர்பார்க்கக்கூடிய, அவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய, அதே நேரத்தில் ஒரு பக்கம் வன்முறையின் பக்கம் நாட்டம் கொண்ட இளைஞர்கள் இருக்கும்போது அவர்களையெல்லாம் திருத்தி வன்முறை இதற்கு தீர்வு அல்ல அப்படிங்கிறத எடுத்து சொல்லக்கூடிய வகையில் ஒரு ஜனநாயக ரீதியாக ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையில் தான் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகங்கிற இந்த பேரமைப்பு 1995 ஆகஸ்டில் வந்து நாங்கள் வந்து அதை வந்து ஒரு மறு உருவாக்கம் செய்கின்றோம் என்று சொல்லலாம். என்ன அதற்கு இன்னொரு காரணமாக அமைஞ்சிச்சுன்னா, இந்த பாபரி மஸ்ஜித் இடிப்புக்கு பிறகு பல முஸ்லீம் இளைஞர்கள் தமிழ்நாட்டிலையும் வந்து கைது செய்யப்பட்டாங்க, அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாங்க. அப்போ அவர்களை வந்து சிறையிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு சட்ட ரீதியான உதவிகளை நாங்கள் சில பேர் செஞ்சோம். அதில் வந்து சகோதரர் பாக்கர் உண்டு, பி ஜெயினுலாப்தீன் உண்டு. தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்துக்கு முன்னாடி தொடங்கப்படுறதுக்கு முன்னாடி நாங்களாம் அந்த பணிகளை செஞ்சுட்டு 92 சம்பவம் நடந்ததுலேருந்து 95க்கு இடைப்பட்ட அந்த காலகட்டத்தில் அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த பணிகளை செய்து கொண்டிருந்த பாக்கர் வந்து தடா சட்டத்தின் கீழே கைது செய்யப்படுறார். எந்த தடா சட்டத்தில் கைது செய்யப்படுறாருன்னா, 1995
ஏப்ரல் மாதத்தில் தடா வந்து காலாவதி ஆகிவிட்டது. தடாங்கிறது வந்து நடப்பில் இல்லை. அது வந்து ஒரு தற்காலிக சட்டம்தான். அது அவ்வப்போது வந்து அது என்ன ஆகணும், நாடாளுமன்றம் அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அன்று இருந்த அரசு வந்து தடா சட்டத்தை அதை வந்து புதுப்பிக்கல. அதனால் அது வந்து லேப்ஸ் ஆகிப்போச்சு, அது காலாவதி ஆகிவிட்டது. இந்த சூழலில் அந்த சட்டத்தின் கீழே பாக்கர் கைது செய்யப்பட்டார். அப்படி கைது செய்யப்பட்ட போது அதே நேரத்தில் அந்த காலகட்டத்தில் நாகூரில் ஒரு காவல்துறை அத்துமீறல் நாகூர் தர்காவில் நடைபெற்றது. அந்த தர்காவில் வந்த மனநோயாளிகள்லாம் வந்து தாக்கப்பட்ட சம்பவம் நடைபெற்றது. அங்கு அப்போது காவல்துறை ஆய்வாளராக இருந்த இந்திரஜித் வரம்பு மீறி நடந்து கொண்டார். ஸோ இதை கண்டித்து ஒரு பேரணி நடத்துவோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு போடுறோம். அப்படி பேரணி நடத்தும்போது என்ன பேரில் இந்த பேரணியை நடத்துறது அப்படிங்கும்போது தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொருளாளராக இருந்த குணங்குடி ஆரம் அனீஃபா நாங்கள் இந்த விவாதம் நடத்தும் போது அவரும் இருக்கார். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகங்கிற பேரில் ஒரு அமைப்பை வந்து முன்னாடியே வந்து தொடங்கி வச்சுருக்கேன், அந்த பேரில் வேணால் இந்த பேரணியை நடத்தலாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அதே பேரில் நாங்கள் வந்து தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் என்ற பேரில் அந்த பேரணியை வந்து நடத்திக்கிறோம். அந்த பேரணிக்கு அது 1995ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி அந்த பேரணி சென்னையில் நம்ம துறைமுகத்தினுடைய நுழைவாயிலிருந்து கோட்டை நோக்கி அந்த பேரணி போகுது. அதில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டார்கள். சென்னை முஸ்லீம்களின் பேரணி அப்படின்னு தான் அதுக்கு தலைப்பிட்டோம். அந்த பேரணியினுடைய இறுதியில் நாங்கள் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சப்வேல தடுத்து நிறுத்தப்பட்டு அதுக்கு பிறகு தலைமைச் செயலகத்தில் ஹரிபாஸ்கர் அன்றைய தலைமைச் செயலாளர் அவரை சந்தித்து நாங்கள் வந்து மனு கொடுக்குறோம். இதுக்கு பிறகு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்ததாக கொடியங்குளத்தில் வந்து தலித் மக்கள் மீது ஒரு தாக்குதல், அன்றைய தூத்துக்குடி மாவட்ட எஸ்பியாக இருந்த ஜாங்கித் அவர்களுடைய தலைமையில் ஒரு பெரிய தாக்குதல் நடக்கின்றது. அப்போ அந்த தாக்குதலை கண்டித்து செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி சென்னை கொர்லகத்துக்கு முன்னாடி ஒரு உண்ணாநிலை போராட்டத்தை இதே தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடத்துகிறோம். இப்போ மக்கள் வந்து இது போன்று மக்களுடைய உரிமைகளுக்காக மக்கள் பாதிக்கும் போது அதற்கு வலுவான ஒரு குரல் எழுப்பக்கூடிய ஒரு அமைப்புக்காக ஏங்கி கொண்டிருந்தார்கள் என்பது தெளிவான ஒரு அந்த போராட்டங்களின் போது தெரிய வருது. அதனால் இந்த தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தையே தொடர்ந்து அந்த பேரிலேயே இயங்குவோம் சொல்லி அதுக்கு பிறகு வந்து ஒரு பக்கம் உரிமைகளுக்காக வேண்டி போராடுவோம், இன்னொரு பக்கம் நமக்கு வர வேண்டிய சில உரிமைகளை அதற்காக வேண்டி குரல் கொடுக்கணும். அதுக்காக வேண்டி தான் இப்போ இது வந்து மக்களுக்காக போராடணும். அதுக்காக இந்த அமைப்பு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம்னு வச்சு மக்களுக்காக போராடினீங்க. கட்சியாக எப்படி மாறுது? அதுக்கு வரதுக்கு முன்னாடி வேறு சில செய்திகளை நான் சொல்லணும். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.